வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஆன்லைனில் மொபைல் வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா எந்த மாதிரி மொபைல் வந்து பெஸ்ட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது ஆஃப்லைனில் வாங்குற மாதிரியே இருந்தாலும் அதுக்கும் வந்து ஒரு வழியான ஒரு வேயான வீடியோ தான் இது. ஏன்னா ஆஃப்லைனில் நம்ம மொபைல் நேரில் போய் வாங்குற மாதிரியே இருந்தாலும் ஃபஸ்ட்டே ஆன்லைனில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போய் வாங்கினாக்கா பெஸ்ட்டாக இருக்கும். எந்த மொபைல் வாங்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிய வரும் நம்மளுக்கு. ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே ஒரு தடவை வந்து ஆன்லைனில் போட்டு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த மொபைலை விட வந்து இந்த மொபைல் வந்து நல்லா இருக்கே அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போய் வாங்கினா பெஸ்ட்டான மொபைலாக வாங்கலாம் நம்ம. சரிங்க, ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். நெட் ஆன் பண்ணிவிட்டு, இந்த நான் சொல்கிற வழி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏற்கனவே தெரியாதவங்களுக்கு இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோமில் உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஆன்லைனில் மொபைல் வாங்குறதுக்கு நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டை யூஸ் பண்ணுறேன், எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க மொபைல்ஸுன்றதை கிளிக் பண்ணாதீங்க. அது கொடுத்தா வேறு மாதிரி வரும். உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கொடுத்தீங்கன்னா அதுக்கான விஷயம் வந்து தனியாக வரும், வேறு மாதிரி ஆப்ஷனாக வரும். அதில் ஆடெல்லாம் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சர்ச்சில் போய்ட்டு மொபைல்ஸுன்னு இருக்கிறத மொபைல்ஸுன்னு நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணுறேன். இல்லைனாக்கா நீங்கள் மொபைல்ஸுன்னு சர்ச் பண்ணுங்கள், டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி வந்த உடனே ரிசல்ட் இல்லை, ஏகப்பட்ட மொபைல் வரும் நிறையா. உங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா எந்த மொபைல் வந்து வேணுன்றதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை புதுசாக பார்க்குற மாதிரியே இருந்தாலும் சரி. புதுசாக பார்க்குற மாதிரினா ஈஸியாக நான் சொல்கிற வழி கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே பரவாயில்ல, இன்னும் அதை விட பெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ சர்ச் பண்ண உடனே வந்து இந்தமாதிரி மொபைல்லாம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஆடு அவங்க கொடுத்துருப்பாங்க, எடுத்தோடனே அவங்க ஆடு கொடுத்துருக்க மாதிரி விஷயம் இல்லை நிறையா இருக்கிறதுலாம் வரும். ஏற்கனவே நிறைய மொபைல்லாம் தான் ஆட்டோமேட்டிக்காக வரது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதிகமான விலையில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு வரப்போகிறோம். அதிகமான விலையில் எப்படின்றத நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மொபைலில் அதிகமான விலையில் ஒரு 50,000 கிளிக் பண்ணுறேன். 50,000 மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன். கொடுத்தோன்னாக்கா அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 50,000 மேலேனா ஆப்பிள், ஐஃபோன் அந்த மாதிரி தான் வரும் அதிகபட்சம். கம்பெனி மொபைலும் ஒரு சில மொபைல்லாம் இருக்கலாம். இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா இதிலே கூட வாங்கிக்கோங்க. ரெண்டாவது அதிலேருந்து ஒரு பார்ட் கம்மி பண்ணுறேன். அதை ஃபில்டரை எடுத்துகிட்டு ஒரு பார்ட் கம்மி பண்ணி 30,000 50,000 சர்ச் பண்ணுறேன். இப்போ சர்ச் பண்ணாலும் சேம் அதே ஆப்பிள், ஐஃபோன்லாம் இருக்குது, கூகுள்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரலாம். ஓகே, இதெல்லாம் இருக்குது, இது உள்ளாரெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேமரா குவாலிட்டி என்னென்ன விஷயன்றதை உள்ளார கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, வருதுன்ற விஷயம்லாம் ஆல் டீட்டெயில்ஸ்னு வரும். ஒரு இடத்துல எந்த ஒரு சர்ச் பண்ணாலுமே அதில் ஆல் டீட்டெயில்ஸ்ன்ற இடத்துல கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உள்ளார போய் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயம்லாம் வரும். இதில் என்னென்னலாம் விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரேமு, ரோம்லாம் முக்கியமாக பார்ப்பாங்க. இந்த ஆப்பிள், ஐஃபோனில் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டில் வாங்க போகிறீங்கன்னாக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கான விஷயமா. அடுத்தது அந்த ஃபில்டரை எடுத்துக்கிறேன். அடுத்தது எந்த ரேட்டில் கொடுக்குறேன், அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஆப்ஷனாக கம்மி பண்ணிகிட்டே வர போகிறேன் பெரிய ரேட்டில் இருந்து.
இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ரேமு ரோம்லாம் காமிக்குது கீழே ஆட்டோமேட்டிக்காக. பொதுவாக ரேம் வந்து 8 ஜிபி இருக்குது, ரோம் வந்து 128 ஜிபி இருக்குது. முன்னாடியே சர்ச் பண்ண ஆப்பிள் ஐஃபோன்லேயும் வந்து ஒரு சில இடத்துல காமிச்சிது. எனக்கு ஆப்பிள் ஐஃபோனை பற்றிலாம் அந்தளவுக்கு விஷயம் தெரியாததுனால நார்மலான ஆண்ட்ராய்டு மொபைலை பற்றி நான் வந்து போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு ஆப்பிள் ஐஃபோனில் நல்லா பெஸ்ட்டாக எனக்கு தெரியும் அப்படின்னா அதே வாங்கிக்கோங்க. இப்போ இது கொடுத்தவொடனே சர்ச் பண்ணதில் என்ன வந்திருக்குன்னாக்கா, ரியல்மி ஃபோன் வந்திருக்கு. 8 ஜிபி வந்து ரேம் இருக்குது, 128 ஜிபி வந்து ரோமும் இருக்குது. கேமரா குட்டிலாம் இருக்குது. 32 ஜிபி ஃப்ரண்ட்டு, பேக் வந்து 64 எம்பி, 32 எம்பி சாரி. பேட்ரி வந்து 4500 mAh போட்டிருக்காங்க. கீழேயும் அதே தான் போட்டிருக்காங்க. இது 7000 mAh போட்டிருக்காங்க. இது 25,000 கிட்ட போட்டிருக்காங்க. இது 30,000 கிட்ட போட்டிருக்காங்க. இதை விட இது பேட்ரி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனி மொபைல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே ஸ்பெசிஃபிகேஷனோட 8 ஜிபி அதே இதில் 30,000 கொடுத்துருக்காங்க. இது அதேமாரியே வந்து 26,000 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து வித்தியாசம் மாறும். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா வந்து சின்ன சின்ன விஷயத்துனாலும் மாறும். இப்போ 4500 mAh பேட்ரி இருக்குது, இதில் வந்து 7000 mAh பேட்ரி இருக்குது. இன்னும் பார்த்தாக்கா இதில் கேமரா குவாலிட்டி அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் அதை மற்ற அந்த இதை விட வந்து இது அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. வேணும்னா இதை வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இருந்தாலும் வந்து முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல வர விஷயம், ரேட்டிங் வந்து எப்பயுமே வந்து அதிகமாக இருக்க மாதிரி ரேட்டிங், அதாவது வந்து இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்களா 4.4 அதை பார்க்காதீங்க. அதுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து ரிவ்யூவோ என்னமோ சொல்லுவாங்க. அது யார் வந்து அதிகமாக வந்து பண்ணியிருக்காங்கன்ற அதிக ரேட்டிங் வந்து வந்திருக்கும். அதாவது வந்து எப்படின்னாக்கா 1,00,000 2,25,000 35,000 வந்திருக்கும். அந்தமாரி எது இப்போ இன்னொரு மொபைல் 2 மொபைல் பார்க்குறீங்கனாலும், இப்போ இந்த மொபைல் இருக்குது, ரியல்மி இருக்குது, 13,597 இருக்குது, இந்த ரியல்மி இருக்குது. அது வந்து ஒரு இப்போ அதே ஸ்பெசிஃபிகேஷனோடு இருந்ததுன்னா ஓகே. இப்போ இல்லைனாலும் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சேம் பார்த்தா அதே ஸ்பெசிஃபிகேஷன் சேமாக தான் இருக்குது. இது வந்து 256 ஜிபி இருக்குது, வேறையாக தான் இருக்குது. ஒருவேளை அதேமாரியே இருந்தாலும் இது 6,000 சில்லற வருது, இது 13,000 சில்லற வருதுன்னாக்கா, ரெண்டுத்தில் வந்து எது அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி மொபைல் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து நினைப்பீங்க இது 2 இருக்குது, இது 2த்தில் வந்து இதுதான் அதிகமாக இருக்குதுன்னு. அப்படி கிடையாது. இந்த ரேட்டு மொபைலில் நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற மொபைலில் வேறு ஏதாவது கூட அதிகமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இன்னும் அடுத்த ஸ்டெப்லாம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுவே லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ விட்டதுலேருந்து என்ன விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ், நன்றி.